சென்னையில் செவ்வாய்க்கிழமையும் மழை தொடரும் என கணிப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என தகவல். சென்னையில் அதிகாலை முதல் விட்டுவிட்டு தொடரும் மழை. முக்கிய சாலைகள், தாழ்வான இடங்களில் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் அவதி. சென்னையை தொடர்ந்து திருவள்ளூரிலும் பரவலாக மழை. பொன்னேரியில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் தத்தளித்த மாணவர்களுக்கு உதவிக்கரம் புரிந்த ஜேசிபி வாகன ஓட்டுநர். சென்னை திருவள்ளூரில் பெய்த மழையால் கிடுகிடுவென உயர்ந்த ஏரிகளின் நீர்மட்டம். செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் செவ்வாயன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் கனமழை பெய்து வருவதை அடுத்து அறிவிப்பு. செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து அறிவிப்பு. சென்னையில் முகாமிட்டுள்ள தேசிய பேரிடர் குழுவினர் மழை நீடிக்கும் நிலையில் மீட்பு பணிகளில் ஈடுபட ஆயத்தம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழக்க வாய்ப்பில்லை. சென்னையில் நாளை காலை வரை பலத்த மழை பெய்யும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. மழையால் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்கள் குறித்த கணக்கெடுப்புகளை தொடங்கி உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்க. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஆட்சியர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. டிட்வா புயல் காரணமாக வீடுகள், மனித உயிரிழப்புகள், கால்நடை உயிரிழப்புகளுக்கு இழப்பீடுகளை விரைந்து வழங்க முதல்வர் உத்தரவு. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் அறிவுறுத்தல். மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். மழைக்காலத்தில் கண்ட்ரோல் ரூமில் உட்கார்ந்து ஷூட்டிங் நடத்தினால் மட்டும் போதாது. பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வர் நேரில் சந்திக்க வேண்டும் என எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பழனிசாமி பெரிய தலைவர் அல்ல, அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் கடுமையாக விமர்சித்தது குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். தலைவர் அல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலினை நாளை மறுநாள் சந்திக்கிறது காங்கிரஸ் குழு. சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை. சட்டமன்ற தேர்தலையொட்டி விருப்ப மனு பெறும் அமமுக. டிசம்பர் 10 முதல் 18ஆம் தேதி வரை விருப்ப மனு விநியோகிக்கப்படும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு.
10 நாளான குழந்தையோடு தேமுதிக கூட்டத்துக்கு வந்த தொண்டர். பெயர் சூட்டிய கையோடு தனது வாகனத்தில் ஏற்றிக்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த். கேப்டனுக்கு எனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லா இடத்திலும் நான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பேர் வைப்பேன். விஜயலதா என்கின்ற கன்னியாஸ்ரீ. இன்று முதல் அவங்க விஜயலதா என்கின்ற கன்னியாஸ்ரீ. விஜயலதா என்கின்ற கன்னியாஸ்ரீ. புதுச்சேரியில் விஜயின் சாலை வளத்துக்கு அனுமதி கோரி 3வது முறையாக மனு. ஐஜியிடம் மனு அளித்தார் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே எதிரொலித்த எஸ்ஐஆர் விவகாரம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. தேர்தல் வெற்றியின் ஆணவம் மற்றும் தோல்வியின் விரக்தியை அவையில் வெளிப்படுத்தக்கூடாது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி வலியுறுத்தல். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக மாநிலங்களவைக்கு தலைமை தாங்கினார் சிபி ராதாகிருஷ்ணன். நாட்டிற்காக உழைக்க தனது வாழ்வையே அர்ப்பணித்தவர் என பிரதமர் மோடி புகழார். கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி விழாக்கோலம் பூண்ட திருவண்ணாமலை. நாளை மறுநாள் நடைபெறும் சிகர நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்ற கிளை அனுமதி. மலையில் நேரில் ஆய்வு செய்திருந்த நிலையில் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 96,560 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 12,070 ரூபாய்க்கு விற்பனை.